Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல தேவ் ஆக்சிலரேட்டர் ஐபிஓவோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 2017ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க அண்ட் இவங்க வந்து ஃபிளெக்சிபிள் ஆஃபீஸ் ஸ்பேசஸ் அண்ட் கோவர்க்கிங் என்விரான்மெண்ட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனிக்கு டோட்டலா 15 சென்டர்ஸ் இருக்கு அண்ட் இவங்களோட சென்டர்ஸ் இருக்கிற லொகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பூனே, அகமதாபாத், நொய்டா, காந்திநகர், ஜெய்ப்பூர், ஹைதராபாத், வடோதரா, ராஜ்கோட், இண்டோர், மும்பை அண்ட் உதய்பூர் ரீஜன் சொல்லியிருக்காங்க. இவங்களோட ஃபிளெக்சிபிள் ஆஃபீஸ் ஸ்பேசஸ்ல டெக் எனேபிள்ட் டெஸ்க் அண்ட் சூட் ரூம்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அண்ட் இது மூலியமா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன்ஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து டைரக்ட் கஸ்டமர்ஸுக்கும் இவங்களோட சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம லார்ஜ் கார்பரேட்ஸ், எம்என்சிஸ் அண்ட் எஸ்எம்இஸ்க்கு லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். இந்த கம்பெனியோட ஒர்க் ஸ்பேசஸ் வந்து வெல் டிஃபைன்டு அண்ட் டெக் எனேபிள்டா இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். மே 2025ல பார்க்கும்போது இந்த கம்பெனி வந்து 250 கிளைண்ட்ஸுக்கு 28 சென்டர்ஸ்ல சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் டோட்டலா 14,144 சீட்ஸ் வச்சிருக்காங்க. இன்டர்நேஷனல் லெவல்ல பார்க்கும்போது ஆஸ்திரேலியால இருக்கிற சிட்னி ரீஜன்ல 3 ஒர்க் ஸ்பேசஸ் டெவலப் பண்றதுக்கு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் சைன் பண்ணிருக்காங்க. இந்த 3 ஒர்க் ஸ்பேசஸ்ல 11,500 சீட்ஸ் ப்ரொவைட் பண்ண போறதா அப்டேட் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியோட கஸ்டமர் பேஸ் பார்த்தீங்கன்னாலும் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. கரண்டா இருக்கிற கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ், விப்ஃப்ளை, டெய்கின் யூனிவர்சிட்டி, ஜொமேட்டோ, டிம் ஹார்டன்ஸ், கோடல், ஹரிசாண்டல், ஐஇஎக்ஸ் அண்ட் குளோபல் குரூப்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனிக்கு நீடில் அண்ட் த்ரெட் டிசைன்ஸ் அப்படின்னு 2 சப்சிடரிஸ் இருக்கு. இந்த சப்சிடரி கம்பெனிஸ் மூலியமா ஒர்க் ஸ்பேசஸ், டிசைன் அண்ட் எக்ஸிகியூஷன் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆல் இன் ஆல் கம்ப்ளீட் சர்வீசஸ் இந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் செக்மெண்ட் வைஸ் பிசினஸ் ரெவன்யூஸ் பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 2025ல பார்க்கும்போது மேனேஜ்ட் ஸ்பேஸ் சர்வீசஸ்ல இருந்து 58.77% ஆஃப் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. கோவர்க்கிங் ஸ்பேசஸ்ல இருந்து 5.61%, பேரோல் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ்ல இருந்து 1.40%, டிசைனிங் அண்ட் எக்ஸிகியூஷன்ல இருந்து 25.37%, ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்ல இருந்து 3.70% அண்ட் ஐடி ரிலேட்டட் சர்வீசஸ்ல இருந்து 5.15% ஆஃப் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மேஜர் ரெவன்யூஸ் மேனேஜர் ஸ்பேஸ் சர்வீசஸ்ல இருந்து தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த பர்டிகுலர் சர்வீசஸ் மட்டும் இல்லாம ஐடி சிஸ்டம்ல இருக்கிற நிறைய சர்வீசஸ்க்கு இந்த கம்பெனி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவுமே இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பிசினஸ் ரெவன்யூ இண்டஸ்ட்ரி வைஸ் பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 2025ல பார்க்கும்போது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதாவது ஐடி அண்ட் ஐடி எனேபிள்ட் சர்வீசஸ்ல இருந்து 55.86% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு அண்ட் கன்சல்டிங் சர்வீசஸ்ல இருந்து 13.95% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு அண்ட் ரியல் எஸ்டேட் அண்ட் அதர்ஸ்ல இருந்து 18.14% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு அண்ட் ரிமைனிங் சர்வீசஸ் ஆன மேனுஃபேக்சரிங், மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட், எஜுகேஷன் சர்வீசஸ், பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் இன்சூரன்ஸ்ல இருந்து சிங்கிள் டிஜிட் ரெவன்யூஸ் தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், டோட்டல் இன்கம், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், EBITDA, நெட்வொர்த் வந்து இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 25ல 1.74 crores அளவுக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அண்ட் நெட்வொர்த் பார்க்கும்போது 54.79 crores அளவுக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் பாரோயிங்ஸ் இயர் கேட்டகரியில இன்க்ரீஸ் ஆகிறது இந்த கம்பெனிக்கு ஸ்லைட் நெகட்டிவ் பாயிண்டா இருந்தாலும் ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து பாசிட்டிவா டெவலப் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் வந்து பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஒரு ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓவோட லோயர் பிரைஸ் பேண்ட் 56 rupeesனு சொல்லியிருக்காங்க அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் வந்து 61 rupees per shareனு சொல்லியிருக்காங்க. இது வந்து டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் வந்து earnings per share. இந்த EPSனா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன அண்ட் இதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிற டீடைல் வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இதோட எண்ட் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட earnings per share வந்து இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஜெனரலா ஒரு கம்பெனியோட earnings per share வந்து இயர் கேட்டகரியில இம்ப்ரூவ் ஆகுறது அந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல earnings per share வந்து 0.27 rupees அளவுக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 225.93 வரும். இப்போ இந்த ஸ்டாக் PE ரேஷியோவை டெக் எனேபிள்ட் ஒர்க் ஸ்பேஸ் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ற இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோவோட கம்பேர் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோ வந்து 60.95னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோவோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் PE ரேஷியோ வந்து அதிகமா இருக்கு. இந்த ரீசன்னால எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படிதான் மென்ஷன் ஆகியிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7709 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க.
இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டை நான் டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து இயர் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் EBITDA மார்ஜின் பாத்தீங்கன்னாலும் ஃபினான்ஷியல் இயர் 25ல 50.64% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. இது வந்து இந்த இண்டஸ்ட்ரியில ஸ்ட்ராங் EBITDA மார்ஜின் புரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் ஆன ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ROCE பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 25.95% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஜென்ரலா இந்த பாராமீட்டர் வந்து 15%க்கு மேல இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி நான் சொல்லியிருக்கேன். அண்ட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 2.39 டைம்ஸ் வரைக்கும் மெயின்டைன் பண்றாங்க. ஜென்ரலா டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1 or 1க்கு கீழே இருந்ததுன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இவங்களோட ஆக்குபென்சி ரேட் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 25ல 87.61% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. இது வந்து ரிமைனிங் பியர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ராங்கான ஆக்குபென்சி ரேட்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் பத்தி பார்க்கலாம். RONW பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 3.24% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் வந்து நியூட்ரலா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த கம்பெனி எந்த டிவிடெண்டுமே கொடுத்ததில்ல. நெக்ஸ்ட் பியர் கம்பேரிசன் பத்தி பார்க்கலாம். டெக் எனேபிள்ட் ஆஃபீஸ் ஒர்க் ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்றதுல இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பியர்ஸ் பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் ஸ்பேஸ் சொல்யூஷன்ஸ் லிமிடெட், ஸ்மார்ட் ஒர்க்ஸ் கோவர்க்கிங் ஸ்பேசஸ் அண்ட் இண்டிகியூப் ஸ்பேசஸ். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த 3 பியர்ஸ் கம்பெனிஸ்மே ரீசெண்டா தான் IPOல லிஸ்ட் ஆனாங்க. சோ இந்த இண்டஸ்ட்ரி வந்து நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் இவங்களோட லிஸ்டட் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பெனி ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ்ல ரொம்பவே சின்ன கம்பெனியா இருக்காங்க. அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ்ல பார்க்கும்போதும் லீஸ்டா தான் மெயின்டைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த டெக் எனேபிள்ட் ஆஃபீஸ் ஒர்க் ஸ்பேஸ் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்றது இந்தியால ரீசென்ட் டைம்ஸ்ல நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. பர்டிகுலரா ஆஃப்டர் கோவிட் நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. இந்த ரீசன்னால இந்த மாதிரி ஆஃபீஸ் ஒர்க் ஸ்பேஸ் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்றது நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் இவங்களோட ரெண்டல் கம்பேரிசன் அப்ராட்ல கம்பேர் பண்ணும்போது இந்தியா லீஸ்ட் பொசிஷன்ல தான் இருக்காங்க. சோ இந்த இண்டஸ்ட்ரி இன்னுமே ஃபாஸ்டா டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில ரொம்பவே பாசிட்டிவா இருக்கேன். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனில மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி இஷ்யூ பத்தி பார்க்கலாம். இந்த IPOல இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸை இந்த கம்பெனியோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் எக்ஸிஸ்டிங் லோன்ஸை ரீபேமெண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறதா அப்டேட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் IPO டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த IPO செப்டம்பர் 10 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓபன் ஆகுது அண்ட் 12 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ ₹2 per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு லாட்டுக்கு 235 ஷேர்ஸ் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த IPOவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 143.35 crores அண்ட் இது வந்து கம்ப்ளீட்டாவே ஃப்ரெஷ் இஷ்யூ தான். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து செப்டம்பர் 15 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த IPOவோட டென்டேட்டிவ் லிஸ்டிங் டேட் வந்து செப்டம்பர் 17. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பத்தி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 49.80% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் பார்க்கும்போது 36.80% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஆக்சுவலா போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 75%க்கு கீழே இருந்தா ஸ்டாக் லிஸ்ட் ஆகி 1 இயருக்கு அப்புறம் ஸ்ட்ராங் செல்லிங் பிரஷர்ல வராதுன்னு புரிஞ்சுக்கலாம். பட் இந்த போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. இது வந்து ஸ்லைடான நெகட்டிவ் பாயிண்ட். ஃபைனலா தேவ் ஆக்சிலரேட்டர் IPOக்கு ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ அண்ட் ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ்க்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். ஃபண்டமெண்டல்ஸ்க்கு நியூட்ரல், பிரைஸ் வேல்யூஷன் அண்ட் பியர் கம்பேரிசனுக்கு நெகட்டிவ் ரேட்டிங், இஷ்யூ டைப் வந்து கம்ப்ளீட்டாவே ஃப்ரெஷ் இஷ்யூவா இருக்கிறதுனால பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்க்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். கரண்டா இந்த IPO வந்து ₹9 பாசிட்டிவ் GMPல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஆல்மோஸ்ட் 15% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாவே இருக்கு. பட் இந்த GMP வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி மாடிஃபை ஆகிட்டே இருக்கும்னு புரிஞ்சுக்கலாம். இந்த GMP வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நான் வந்து இந்த IPOல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட 4 டிமேட் அக்கௌண்ட்ல இருந்துமே நான் அப்ளை பண்ண போறேன். நீங்க இந்த IPOல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி டெக் எனேபிள்டு ஆஃபீஸ் ஒர்க் ஸ்பேசஸ்ல நீங்க போய் ஒர்க் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறதையும் நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.